Hey guys, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிக்டாக் லைட் ஸ்டாண்ட் வாங்கியிருக்கோம் ரிங் லைட்டு. இது வந்து அன்பாக்சிங் பண்ணி எப்படின்னு சொல்ல போகிறேன். வாங்க பேக்கெட் பிரிக்கலாம். இதுதான் லைட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வேறு லெவலில் இருக்குது. இது அப்புறம் பார்ப்போம். டேப் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். தலைக்குள்ளே போமா. இதை பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டு வேறு லெவலில் இருக்குதா. இது பார்க்கும்போது நல்லா பேசுறது. கீழே போயிட்டு நம்ம இண்டோரில் எப்படி வச்சாலும் அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை ஃபிட் பண்ணிடலாம் வாங்க. லைட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணி கீழே வச்சாச்சு. ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா அதான் இப்படிதான் இருக்கும். தலையை வேணால் இப்படி தூக்கலாம். இது ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். அப்போ வாங்க மேலே அப்படி வச்சு டூ டைப் தான் இது. அப்படியே திரும்பினா லாக் ஆகிடும். இது வந்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க செட்டிங்ஸு பார்த்தீங்கன்னா. இது வந்து ஃபஸ்ட்டு கழட்டிட்டு இந்த ஸ்ப்ரிங்கடி உள்ளே இருக்கும். இதை ரிமூவ் பண்ணிங்க ஃபுல்லாக. ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து டைட்டாக இருக்கும் கொஞ்சம் பிடிச்சிட்டு அமுட்டிங்க லாக் ஆகிடும். லாக் ஆகிட்டு திரும்பி இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி டைட் பண்ணிங்கன்னா டைட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி மொபைல் ஆட் வச்சுட்டு இதில் கூட லாக் பண்ணிருக்கு. இதை வந்து இங்கே மேலே அப்படி லாக் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஃப்ரிங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஃப்ரிங்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள். அப்படியே நீங்கள் எவ்வளோ வேணுமோ மூவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அப்படி மூவ் பண்ணிக்கலாம். இது ரைட்டு பார்த்தீங்கன்னா என் ஐடிக்கு இருக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேசி பார்த்தீங்கன்னா அது ரைட்டு வந்து என் ஐடிக்கு இருக்குது கரெக்டாக லெவல் பண்ணால் வரும். இது வந்து 12 ஃபீட்டு. லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். வேணா பை பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி. வீடியோ ஃபுல் வீடியோ பார்த்துடலாம் வாங்க. வந்து இண்டோரில் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா லைட் ஸ்டாண்டர்ட் இருக்குது. கனெக்ட் பண்ணோம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்ஜர் கேபிள் இருக்கும். அதில் வந்து இந்த மாதிரி ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. சொல்லிக்கணும் இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலர் இதுதான் நமக்கு. வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அப்படி இருக்கும். நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் லைட்டு ரூமில் எப்படி பார்த்துக்கோங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லைட் இருக்குது. இப்போ நம்ம இப்படி வச்சு பார்ப்போம். இதுதான் இந்த வெளிச்சம். லைட் ஆஃப் பண்ணி வரணும். லைட் ஆஃப் பண்ணி அப்படி தான் இருக்கும். இந்த சுவிட்ச் ஆன் பண்ணோம். சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். நம்ம ஃபஸ்ட்டு வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதாக இருக்குது வெளிச்சம். இது வந்து பட்டன்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பவர் பட்டன் ஆன் பண்ணால் ஆன் ஆகும். டிவி ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் மேலே வந்து ப்ளஸ்ன்னு சிம்பிள் இருக்கும். பார்த்தீங்கன்னா வெளிச்சம் அதிகமாக இருக்கா. பார்த்தீங்கன்னா வெளிச்சம் அதிகமாக இருப்பாருங்க. இப்போ அப்படியே கம்மி பண்ணிட்டே போகிறேன். மைனஸ் பண்ண முன்னாடியே வெயிட்னஸ் குறையும். ஃபுல்லாக குறைஞ்சி பாருங்கள். இப்போ திருப்பி நம்ம வெயிட்டை சேர்த்து ஏற்ற அப்படியே ஏறிட்டே இருக்கும். அது ஃபுல் வெயிட்னஸ்ஸு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
இது வந்து 2 கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த கலர் மாற்றுறேன். இது வந்து பியூர் ஒயிட் சொல்லுவாங்க. இது வந்து எல்லோ பார்த்தீங்கன்னா அது எல்லோஷாக இருக்குங்க சொல்கிறாங்க பார்க்குறதுக்கு. அடுத்தது திருப்பி ஆஃப் ஒயிட் 3 கலர் தான் இருக்குது மொத்தமே. இதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே ட்ரை பண்ணி பார்த்தா இனிமேல் இந்த வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். வீட்டில் ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வீடியோ எப்படி சொல்லி பாருங்கள். இது வந்து கேமராவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க பின் ஹோல்ட்ரு. போஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இது அந்த பின் ஹோல்ட்ரு. இதில் வந்து நம்ம மொபைல் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து கேமரா யூஸ் பண்ணால் கேமரா கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஃப்ளெக்சிபிள். கேமரா இப்படி அடிப்பிச்சுக்கோ. பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இதில் கனெக்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணினா கனெக்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா லைட்டு கனெக்ட் பண்ணுறேன். இது வந்து எப்படி வேணும் நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அது இந்த ஹோல்டர் லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு இப்படி வேணும் அப்படி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். இப்படி வச்சுக்கலாம், ஏன்னா அப்படி வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி அது உங்கள் தலையோட இந்த மாதிரி விட்டு இப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கோசரம் இந்த விட்டு இந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ரவுண்டாக தெரியும் உங்களுக்கு. எல்லா வீட்லையும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி கண்ணில் லைட் எப்படி தெரியும். கேஷ் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம லைட்டில் பவர் பேங்க் சரியாக வைக்கலாம், சார்ஜ் கேபிள் சரியாக வைக்கலாம். பவர் பேங்க் இருந்தால் பவர் பேங்க் எடுத்து சொருவிக்கலாம். இந்த மாதிரி லைட் போட்டு பேசலாம். லைட் பண்ணி இந்த மாதிரி சொருவிட்டு பாருங்கள், ஆன் பண்ணி காமிக்கிற பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே கலர் சேஞ்ச் பண்ணுற பாருங்கள். பியூர் ஒயிட்டு, எல்லோ, திருப்பி ஆஃப் ஒயிட் 3 கலர் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லோ தான். வேறு லெவலில் இருக்கும். அப்படியே லைட் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் தட்டி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு டெய்லி வரும். கேட்டா பாய், see you, bye.